சத்தியம் தொலைக்காட்சியை பொறுப்படுத்த நடத்துவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான சகோதரர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இந்த சத்தியம் தொலைக்காட்சி திட்டத்தை என்னோடு பேசி அதை ஆரம்பிக்க சொன்ன பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரன். மீடியாக்குள்ளே அது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி என்று சொல்லி அப்போ ஆண்டவர் சொன்னார், எனக்கு ஒரு டிவி சேனல் வேணும், எழுப்புதல் காலத்தில் அதை பயன்படுத்தணும். நீ இதை ஆரம்பித்து வருவதற்கு நீ பிரயாசம் எடுத்து எல்லாவற்றையும் செய். அதை தொடர்ந்து நடத்துவதற்கு ஏற்ற நபரை நான் எழுப்பி தருவேன். அவங்ககிட்ட அதை ஒப்படைச்சிரு, அவங்க நடத்துவார்கள் என்பதாய். அதன்படி தான் ஆரம்பத்தில் பல போராட்டம், பல நெருக்கங்களை சந்தித்து கடைசியில் ஐசக் பிரதரை கத்தர் கொண்டு வந்தார். அவங்க கையில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இத்தனை ஆண்டு காலத்தில் அழகாக அதை ஜெபத்தோடு நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார். ஆகவே கத்தர் தெரிந்து கொண்ட சரியான ஒரு நபர், அதாவது ஞானத்தோடு செயல்படணும், ஜெபித்து செயல்படணும், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செயல்படணும். அதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு நபரைத்தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அப்படி தான் ஐசக் பிரதை கத்தர் தெரிந்தெடுத்து இந்த சத்தியம் தொலைக்காட்சியை நடத்துவதற்கான கிருபைகளையும் அபிஷேகத்தையும் பலனை கொடுத்து நடத்தி வருகிறார். தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்து நடத்த சொல்லும்போது எதிராளியாகிய பிசாசு அமைதியாக இருக்க மாட்டான். அந்த குறிப்பிட்ட நபரை அழிப்பதற்கு அவன் தாக்குதல் நடத்துவான். அப்படித்தான் பல விதங்களில் தாக்குதல்கள் வந்தது. மனிதரால் உண்டானது, பொறாமை கொண்ட மக்களால் வந்தது, சில கட்சிக்காரர்களால் வந்தது, அதிகாரத்தில் உள்ளவர்களால் வந்தது, பல போராட்டங்கள். கொலை செய்வதற்கான ஒரு திட்டத்தோடு சத்தியம் தொலைக்காட்சி ஸ்டுடியோவுக்குள்ளே ஆள் நுழைந்து பயங்கரமான கத்தியோடு நுழைந்த சம்பவம்லாம் தெரியும். ஏன் இது நடக்கிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை அழிச்சரணும், முடக்கிவிட வேண்டும் என்று சாத்தான் எழும்பி கிரியை செய்கிற காரியம் இது. ஆனால் ஆண்டவர் துணை நின்று அதற்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் 55வது பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான சகோதரர் அவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். 1 சாமுவேல் 26 வசனம். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சவுல் வாழ்த்துகிறார். அவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான். அவருடைய சில குறைபாடுகள் இருந்தாலும் ஆவியானவர் சரியான வார்த்தையை கொடுத்து தாவீதை பிளஸ் பண்ணுவதை பார்க்கிறோம். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். தாவீதுக்கு விரோதமாக சத்தர் எத்தனையோ காரியத்தை எழுப்பினான், ஒன்றும் ஜெயிக்க முடியவில்லை. அதுக்கு முன்னால் ஆளுகையில் இருந்த சவுல் எழும்பி தாவீதை கொண்டுவிட போராடினான். ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். சுற்றிலும் இருந்த சத்துருக்கள் எழும்பி தாவீதை குறிவைத்தார்கள். தேவன் பாதுகாத்து நடத்தினார். அதே ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்து கூட இருந்து பெரிய காரியத்தை செய்தவர் உங்கள் கூட இருக்கிறார். இன்னும் பெரிய காரியத்தை நீங்கள் செய்யும்படி பயன்படுத்துவார். மேன்மேலும் பலப்படுவீர்கள். ஒருவரை எதிர்த்து நிற்க முடியாது. தாவீது உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒருவரும் மேற்கொள்ள முடியவில்லை. அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று பாதுகாத்து ஜெயம் கொடுத்து நீங்கள் செய்கிற காரியத்தை வெற்றியாக்கி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். காரணம், ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்து முடிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை செய்து முடிக்க தேவன் கிருபையும் பலனும் கொடுக்க உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.